ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ட்ரைபேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரைபேட் வந்துருச்சு. அந்த ட்ரைபேடை அன்பாக்சிங் பண்ண போகிற ஒரு சின்ன வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாருமே பண்ணுறது தான். ஆனால் நான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இதில் ஒரு புதுசாக எல்லாருக்குமே தெரியாத ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க நம்ம ஆர்டர் பண்ண அந்த ட்ரைபேட். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சைஸை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. சரி, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். பார்த்தா இது ஒரு 1.5 அடிக்கு தாங்க இருக்குது. நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நினச்சேன். இதுதான் லோகோ. பார்க்க ஒர்த்தபிளாக தான் இருக்குது. பேசிக்காக யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கையில் யூஸ் பண்ணி கொஞ்சம் அவங்களே அந்த சேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதாக இருக்கும். இது மொபைல் ஹோல்டரு. மொபைல் ப்ளஸ் அந்த கேமரா கூட வச்சுக்கலாம். சின்ன கேமரா வச்சு ஒரு இதுக்கு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வெயிட் கெப்பாசிட்டி இருக்குது. இது ஹேண்டில். நம்ம பெரிய ட்ரைபேட் இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய கேமராவோட ட்ரைபேட், அது அப்படியே ஜெராக்ஸு. ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்கும், அதாவது பெரியவங்க சின்ன குழந்தைங்க, இந்த மாதிரி இது ஒரு சின்ன குழந்தை மாதிரி. பட் இதோட சைஸ் ரொம்ப அந்த குழந்தை சைஸில் தான் இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி அதிகபட்சம் இதோட ஹைட்டே ஒரு 2.5 அடிக்கிலேருந்து 3 அடிக்கு உள்ளே தான் இருக்கும். இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2.5 அடியிலேருந்து 3 அடிக்கு உள்ளே தான் இருக்கும். நம்ம இடுப்பு அளவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும், அவ்வளோதான். இதை வச்சு இது பண்ணலாம். இது கொஞ்சம் அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கையில் மொபைலை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் அந்த லாக்கு, அந்த ஸ்டாண்டோட லாக்கு. இந்த லாக்கு அப்படியே ரிலீஃப் பண்ணிட்டா அப்படியே கொஞ்சம் ஹைட்டாக வரும். ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒரு 4 அடிக்கு 3 அடி, அதான் 3 அடிக்குள்ளே தான் இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி ஒரு 2 டேஸில் வரும் அப்படின்ட்டு நினச்சி பார்த்தேன். அதே மாதிரியே வந்துருச்சு. ஆனால் 3 days பிஃபோர் டெலிவரி அப்படின்னு போட்டுருந்துச்சு. அது நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. இது ஸ்டாண்ட் அட்ஜஸ்டபிள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. நம்ம அந்த பெரிய ஸ்டாண்டு இருக்குது பார்த்தீங்களா, கேமராவோட ட்ரைபேடு, அந்த ட்ரைபேடோட ஃபுல் கெப்பாசிட்டியும் இதில், எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. அதை விட எக்ஸ்ட்ரா நம்ம மொபைலை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். மெயினாக நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி இதில் அட்ஜஸ்டபிள் இருக்கணும். இப்படி இழுத்துக்கிட்டால் நம்ம அந்த கேமராவை அந்த மொபைலை அதில் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபிக்ஸடு அந்த ஹோல்டர் வரும். ஃபிக்ஸடு ஹோல்டர் வந்துச்சுன்னா நம்மளால் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதை இது பண்ண செய்ய மூவ் பண்ண. இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த ரோல் பண்ணால் ஒரு இது இருக்கும். குறிப்பாக என்னென்னா, நம்ம பேசும்போது நம்ம எடுக்கிற சின்ன சின்ன வீடியோக்கள் ஷேக்கிங் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த ஹோல்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே டில் டவுன் பண்ணிக்கலாம், டில் அப்பு பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கீழே தரையில் வச்சு ஒரு இதை ஷூட் பண்ண போகிறனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. எனக்கு என்னமோ இது புது விஷயமா இருக்குது அப்படின்றதுனால புதுசாக ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி என்கிட்ட எந்த ஒரு அக்சசரிஸும் என்கிட்ட கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஆர்டர் பண்ணுறேன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதை பார்க்கும்போது. பட் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி இப்போ இந்த இதை வச்சு தான் நமக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்றது பட்சத்துக்காண்டி தான் இந்த இதை நான் அன்பாக்சிங் பண்ணுற ஃபுல் வீடியோவை உங்களுக்காண்டி போட்டுக்கிட்டுருக்கேன். கம்பல்சரி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது அதோட ஃபுல் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி யாராவது ரிவ்யூ போட்டிருப்பாங்க. அந்த ரிவ்யூ நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களோ அந்ததோட ரிவ்யூ யூடியூப்பில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தவங்க ரிவ்யூ போட்டிருப்பாங்க. அதோட கொஞ்சம் அந்த பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க இப்போ காமிக்கும்போது அதை எப்படி அழகாக அப்படி காமிக்கலாம் அப்படின்றத பார்த்து இது பண்ணுவாங்க. வீடியோ சூப்பராக இருக்கணும், நம்ம பண்ணுறது அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே நினைப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த இது. ஆனால் நீங்கள் மைனூட்டாக பார்க்கணும். எப்படி இந்த ஹைட் இருக்குது, எந்த அளவுக்கு உங்கள் ஹைட் வருது அப்படின்றதெல்லாம் நீங்கள் மைனூட்டாக அந்த ப்ராடக்ட் வாங்க போகிற ப்ராடக்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும். அவங்க வீடியோக்காண்டி மட்டும் அழகாக அதை எப்படி ஒரு லோ ஆங்கிளில் வச்சு அதை ஹைட்டாக காமிக்கிற மாதிரியும் ஒரு இதாக காமிக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த பாருங்கள், மேக்ஸிமம் 2.5 feet தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலே வேறு ஹைட்டு இதில் கிடையாது. இவ்வளோ தான் இதோட ஃபுல் ஹைட்டேவும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது நல்ல கவனமாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்குங்க. ஆனால் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 900க்குள்ளே தான் இது ஆஃபரில் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த மட்டும் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ்ன்னு இருக்கும். ஆனால் அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸோ அதை தான் அவங்க போட்டிருப்பாங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு கம்ஃபர்டபுளாக வீடியோஸ்
இது எடுக்க செய்ய எனக்கு இந்த ஸ்டாண்டு வந்து இந்த ட்ரைபேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. தேங்க்யூ.